பலவிதமான நெருக்கங்கள்ல நீங்க ஒரு வேலை இருந்தாலும், இல்லாவிட்டால் கடன் பாரம் என்னை நெருக்குது, நான் மனுஷன் முன்னால வெட்கப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேச போறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக அழைச்சார்? கண்டிப்பா வெட்கப்படுத்த மாட்டார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா உங்க கடன் பாரத்தை ஆண்டவர் அடைத்து கொடுப்பார். உங்க என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். நீங்க ஜனங்க முன்னால, உங்க உறவுகள் முன்னால உங்களை வெட்கப்பட்டு நிக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாருங்க. ஏன்னா நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வாருங்க. ஏன்னா நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார்.